பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, அந்த புகைப்படத்தால் அண்ணன் சீமான் அவர்கள் பெற்றதும் இழந்ததும் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது திருமண திசையெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த சம்மனை எதற்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈவேரா என்கின்ற முட்டுச்சந்தை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்தார் என்று ஒரு அவதூறு அடிப்படையில் அந்த சம்மனானது அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த சம்மன் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, உங்களை தமிழக அரசினுடைய காவல்துறை விரைவில் கைது செய்கின்ற திட்டம் இருக்குது போல இருக்கு, இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த அரசு தமிழக அரசு அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடுக்கின்ற அடக்குமுறைகளை, முறையற்ற அந்த அணுகுமுறைகளை எந்த வியூகத்தின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்தும் இந்த காணொலி பதிவில் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக அந்த முதல்ல அந்த புகைப்படத்தினால் அண்ணன் சீமான் அவர்கள் பெற்றதும் இழந்ததும் என்ன அப்படிங்கிற அந்த செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தலைவர், நமது தமிழீழ தேசிய தலைவரோடு எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படமானது கடந்த 15 வருடங்களாக பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னைய காலகட்டத்தில் ஒருத்தர் அந்த புகைப்படத்தோடு அவர் நின்று அரசியல் லாபம் தேடுகின்றார். அதனால அந்த புகைப்படத்தை அவர் பயன்படுத்துவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு, வழக்கு தொடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த புகைப்படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, அதாவது தமிழீழ தேசிய தலைவரோடு அண்ணன் சீமான் அவர்கள் இணைந்து எடுத்துக்கொண்ட அந்த படமானது பயன்படுத்தக்கூடாத ஒரு படம் என்கின்ற ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு இப்போ இந்த ஒரு வழக்கு தொடுத்தவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவு இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா தலைவர் அவர்களினுடைய படத்தை, அதுவும் இல்லாமல் சீருடையோடு இருக்கின்ற படத்தை அந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய அதாவது ஃபேஸ்புக்லேயோ அல்லது ட்விட்டர்லேயோ அல்லது நம்ம காணொளி பதிவுகள்லையோ பயன்படுத்த முடியாத சூழலில் தான் இருக்குது. அது நல்லாவே தெரியும். ஆனால் அதை தாண்டி தமிழகத்தினுடைய அரசியல் வட்டாரங்கள்லையும் அந்த படமானது பயன்படுத்தக்கூடாது, இவர் பொலிட்டிக்கல் கெயின், அதாவது அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடுகிறார் என்று ஒரு அறவேக்காடு வழக்கு தொடுத்திருக்கு. உண்மையிலேயே இந்திய அரசு இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒரு சாதாரண தார்மீக அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசினை பொறுத்தவரையிலையும் அந்த அமைப்பு விடுதலை புலிகளினுடைய அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக கருதப்படுகின்றது. அப்போ அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய தலைவரினுடைய படத்தையும் இவங்க நீங்க பயன்படுத்துறதுனால அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படிங்கிற அந்த வாதத்திற்கே இது கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது தனி மனிதனுடைய சுதந்திரம் என்று போயிட முடியும். ஆனால் இவங்க இது பயன்படுத்துறதுனால இது அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி போகிற வழக்கு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு வழக்காக பார்க்கப்படும். கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க, தமிழீழ தேசிய தலைவரோடு நான் நின்று எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படத்தை அல்லது தலைவரினுடைய புகைப்படத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த வேண்டும், அரசியல் வட்டாரத்தில் அரசியல் பதாகைகளில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருபொழுதும் வாதாடவில்லை. நாம் தமிழர் கட்சி ஒருபொழுதும் அதை கிளைம் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டால் கலைஞர் பக்கத்தில் போட்டுக்கோங்க, அண்ணா பக்கத்தில் போட்டுக்கோங்க, இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் பக்கத்தில் கூட தலைவர் படத்தை போட்டு நீங்கள் பதாகை அழைச்சி நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடுங்க. இந்த பக்கத்து அதிமுக நீங்கள் மோடி இது எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர், இவங்க பக்கத்துல எல்லாம் தலைவர் படத்தை போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அது நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்க போகிறதில்ல. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி மோடிக்கு பக்கத்தில் போட்டு பயன்படுத்தட்டும். இப்போ என்னுடைய தலைவரை இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று நான் ஒரு இடத்துலையும் போய் கேட்க போறதில்லைன்னா சீமான் அவர்கள் வெளிப்படையாக இந்த அறிவிப்பை செஞ்சிருக்கிறாரு. கூடுதலாக அந்த புகைப்படம் குறித்தான அரசியல் 15 வருட காலமாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில், அதாவது 2009 காலகட்டத்தில் அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மிகச் சரியான உண்மையான புகைப்படம். அந்த புகைப்படத்துக்கு எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை வைத்து விகடனில் வந்த அந்த செய்திக்கு பிறகு இவர் பிரிவினைவாதியை போய் சந்திச்சு வந்துட்டாரு, அதனால இவரை தமிழக அரசியல் வட்டாரத்திலிருந்து இவரை தள்ளி வைக்கணும், இவர் ஒரு சாவனிஸ்ட், இவர் ஒரு பாசிசவாதி, நாளைக்கு இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இவர் தனிநாடாக கேட்பார், தமிழ்நாட்டையும் தனிநாடாக பிரித்து கேட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த புகைப்படம் ஒரு காலத்தில் உண்மையான புகைப்படம். ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது போல ஒரு புழக்கத்திலான பேச்சு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆஸ்தான ஊடகமாக இருக்கின்ற சன் தொலைக்காட்சி நிலையங்களையும் சன் தொலைக்காட்சியினுடைய
தமிழ்நாட்டினுடைய அத்தனை செய்தி ஊடகங்கள்லையும் அவங்க அமைப்பின் கீழே இயங்குகின்ற எந்த காட்சி ஊடகத்திலையும் சரி, அச்சு ஊடகத்திலையும் சரி, தலைவர் படத்தையோ அந்த தனித்தமிழீழம் குறித்த செய்திகளையோ பகிர்ந்து கொள்ளலை. எப்போ 2009 காலகட்டத்தில் அவங்க சோனியா காந்தியோடு கூட்டணி போட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பயன்படுத்தலை. அதன் பிறகு அந்த புகைப்படத்தோடு அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கின்ற அந்த காட்சியானது வெறும் 2 நொடியில் நடந்த சந்திப்பு, 1 நொடியில் நடந்த சந்திப்பு, 4 நிமிடத்தில் நடந்த சந்திப்பு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. இப்போ கடைசியா இதே திராவிட மாடல் ஒரு பரப்புரையை செஞ்சிச்சு. அது உண்மையான பதிவே இல்லை, அவரு கூட சேர்ந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதற்கு பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் இந்த அவதூறு முறியடைக்கப்பட்ட பிறகு இவங்கள இருப்பாங்க இல்லையா, அந்த 200 ரூபா உடன்பிறப்பு எவனோ ஒருத்தன் என்னன்னா தன்னுடைய பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டு அந்த புகைப்படத்தை அரசியல் வட்டாரத்தில் சீமான் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும். இவர் இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி இந்த பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரிட் மனுவை போட்டிருக்குது. உண்மையிலேயே அது எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் காலியாக போகிற ஒரு வழக்கு இது. இப்போ இந்த புகைப்படத்தினால அண்ணன் சீமானவர்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன அப்படிங்கிறது பெற்றது உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக அவர் வளர்ந்தது. இன்னொன்று அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றது. இழந்தது அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட, அதாவது அரணையூரிலிருந்து அவர் கிளம்பி சென்னையில் இவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் இழந்து விட்டார். ஆனால் இழந்ததை விட பெற்றது இங்கு உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசியர்களினுடைய அன்பை அவர் பெற்றிருக்கிறார். அதனால இவர் இந்த வழக்கின் அடிப்படையில் இதை போய் அணுகுவது இவ்வளோ இழிவானது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட கூடாரத்திற்கும் தெரியும். இந்த வழக்கை தொடுத்தவர் கூட ஒரு பப்ளிசிட்டிக்காக தொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய சர்வலோக நிவாரணி என்று இதுவரை பார்க்கப்பட்ட ஒரு பிம்பம், நாம் தமிழர் கட்சி போற போக்கில் இப்படி அங்கிட்டு போய் ஓரமா விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி எத்தி விட்டுட்டு போன மாதிரி இந்த தூள் படத்தில் இந்த பறவை முனியம்மா உதச்சி விட்டுட்டு இந்த கர்மத்தை ஆடா இரவு ஃபுல்லாக நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க, ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க ஒரு 60-70 வருடம் ஊதி பெரிதாக்கி வைத்திருந்த ஈவேரா என்கின்ற பிம்பத்தை, அதனுடைய அசலான பிம்பத்தை அதன் வழியே இருந்து இவர் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிலிருந்து ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலை. இந்த வார்த்தையை பயன்படுத்தி இவர் அவதூறு பண்ணிட்டாரு அல்லது இந்த வார்த்தையை அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஈவேரா என்கின்ற ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த மக்களை எந்தெந்த சூழலில் என்னென்ன மாதிரி எல்லாம் பேசி ஏமாற்றினாரோ இந்த மாதிரி இவர் பேசியிருக்கிறாருங்கிறத மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருந்தார். அந்த பதிவு செய்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடரப்பட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நொறுக்கடியை கொடுப்போம், அதாவது கைதுன்னா பயந்துருவார், கைதுன்னா அவர் மூளையில் போய் உட்கார்ந்துருவார், கைதுன்னா ஐயோ அடுத்த கட்டமாக இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க போகிறதில்ல, அடுத்து இந்த ஈவேரா குறித்து அவர் பேசவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்கள மாதிரியே அண்ணன் சீமான் அவர்களை சிந்திச்சுட்டு தமிழகம் முழுமைக்கும் ஒரே நாளில் 150 இடங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது 150 இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் மீது பெரியார் குறித்து அவதூறு பேசுகிறார் என்பதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் மூலமாக சம்மனானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நிறைய சம்மன் நீங்கள் இதில் ஆஜராகுங்க, இந்த ஊரில் ஆஜராகுங்க, இதுக்கு பதில் கொடுங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்கள் எப்படி பேசுனதுக்கு என்ன ஆதாரம்னு கொடுங்க, இது போன்ற கேள்விகளின் அடிப்படையில் அங்கங்கே நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்பதும் தாண்டி நீதிமன்றத்தில் நேரடியாக தோன்றி நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற வாதங்களும் வைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அடக்குமுறையையும் இந்த நெருக்கடி சூழலையும் அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வாறு எதிர்கொண்டு இருக்கிறார்னா, வழக்கம் போல ரொம்ப புன்னகையோட, இன்னும் சொல்ல போனா இது களத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கள போராளிகளையும் அந்தந்த ஊரில் ஒரு கலந்தாய்வு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய ப்ரொப்போசலையும் அதனுடைய தன்னுடைய திட்டத்தையும் இந்த ஜாமீன் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்போ திருப்பூரில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, திருப்பூர்லேருந்து ஒரு சம்மன் சர்வாயிருக்கு, திருப்பூரில் அன்னைக்கு நீதிமன்றத்தில் நேர்நிற்றல் வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் அன்னைக்கு கலந்தாய்வு,
அதே போல் தமிழ்நாட்டில் எங்கெங்க இருந்தெல்லாம் சம்மன் வருதோ அங்கங்கெல்லாம் அன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்தாய்வு மற்றும் பொதுக்கூட்டம். இப்போ நாங்கள் வந்து திட்டமிட்டா கூட 150 பொதுக்கூட்டத்தை நடத்த முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்மனை சர்வ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் அண்ணன் சீமான் அவர்களை அழைக்க போகிறீங்க. அந்தந்த இடத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினாரோ, அதாவது நீங்கள் சம்மன் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு காரணியை தேடினீங்க இல்லையா, அதை இன்னும் மோர் டீட்டெயிலாக, அதாவது இவர் வந்து இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கிறாரு, இவர் வந்து இந்த இடத்துல பேசியிருக்கிறாருன்னு அவர், அதாவது யார், ஈவேரா என்கின்ற அந்த பெரிய வெங்காயம் பேசினதை மேற்கோள் காட்டுனதுக்கு நீங்கள் 150 இடத்துல வந்து அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் வந்து நேர்நிற்றலுக்கான அழைப்பாணைகளை பிறப்பிக்கின்றீங்க. இப்போ என்னென்னா 150 இடங்களில் பொதுக்கூட்டம் நடக்க போகுது, 150 இடங்களில் வந்து கலந்தாய்வு நடக்க போகுது. இப்போ நாம் தமிழர் கட்சியின் மீது நீங்கள் அடக்குமுறையாக தூவப்பட்ட, அடக்குமுறையாக ஏவப்பட்ட அனைத்து காரியங்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிகச்சிறந்த வியூகத்தின் அடிப்படையில் அந்தந்த இடத்துல கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இன்னும் உச்சபட்சமாக உங்களுக்கு அரசியல் அறிவுன்னு ஒன்று சுத்தமாக இல்லாமல் போய் அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் கைது பண்ணீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த 150 இடத்துல தனித்தனியாக போய் கலந்தாய்வு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு கட்சியை வளர்க்கிறதுக்கு பதிலாக ஒரே செய்தியின் மூலமாக, அதாவது உங்களினுடைய கைது என்கின்ற செய்தியின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒரே செய்தியின் மூலமாக நம்ம கட்சியை வளர்ப்பதற்கான வேலையையும் அண்ணன் சீமான் அவர்கள் வியூகமாக வகுத்திருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் வந்து அதுக்கு அரசியலாக அண்ணன் சீமான் அவர்களை எதிர்கொள்ள முடியவும் இல்லை, எதிர்கொள்வது எப்படின்னு தெரியவும் இல்லை. இந்த 2 சிக்கல்லையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியை எதிர்கொண்டு அவர் ஒரு மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழலில் தான் இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் ஒரு பக்கத்து அவதூறு வழக்கு, இன்னொரு பக்கத்து அண்ணன் சீமான் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய தலைவரோடு நின்று எடுத்த படத்தை வந்து தவறான புகைப்படம், அவர் எடுக்கவே இல்லை, அவர் வந்து எடிட் பண்ணி பயன்படுத்துகிறாருன்னு, அடுத்து அந்த புகைப்படத்தை பயன்படுத்தி இவர் அரசியல் ஆதாயம் தேடுறாரு அப்படின்னு, அதன் பிறகு 150-60 இடங்களில் வந்து வழக்கை தொடுத்து அந்த வழக்குக்கு வந்து நேர்நிற்றல் வேண்டும்னு சம்மனை சர்வ் பண்ணுறது, இது போன்ற எல்லா அடக்குமுறைகளையும் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக மிகுந்த வியூகத்தன்மையோடு அந்தந்த இடத்துல ஒவ்வொரு நாளாக நம்ம கட்சி வளர்க்க போகிறோமா, அல்லது ஒரு வேளை இவங்க கைது பண்ணால் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சியை வந்து பல மடங்கு வளர்த்து காட்ட போகிறோமா அப்படிங்கிற அந்த வளர்ச்சி பாதையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக சீமான் அவர்கள் வியூகம் அமைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த என்ன சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சபட்சம் அரசியல் அறிவுன்னு இருக்குதுன்னா இந்த பிரச்சனையை இது எப்படி கையாள போகிறது என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி இந்த சூழலை பொறுத்தவரையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த மன உறுதியோடு, முன்பு எப்போதெல்லாம் இல்லாத புன்னகையோடு இந்த சூழலை அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார். அதனால இந்த திராவிட மாடலினுடைய அரசினுடைய பூச்சாண்டிகளுக்கு ஒரு பெரிய அளவுலலாம் ஒரு பெரிய என்ன சொல்றது சங்கடமோ அல்லது வருத்தமோ பட போவதில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.